ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. ஆகமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் அல்லது கிரியைகள் என்கிற தலைப்பின் பேரிலே நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். நோவாவின் வாழ்க்கையையும் நோவாவினுடைய திருப்பணியையும் ஏறக்குறைய 3 அல்லது 4 அதிகாரங்களிலே நம்ம பார்க்கிறோம். 3 அதிகாரங்களிலே 6, 7, 8 மற்றும் 9வது அதிகாரங்களிலே நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 7ஆம் அதிகாரத்தின் முடிவிலும் 8ஆம் அதிகாரத்திலும் நோவா ஒரு தேவனுடைய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த விசுவாச வீரனாக அங்கு நிறுத்தப்படுகிறான். ஆதி உலகத்துக்கு ஆங்கிலத்தில் பிரிமிட்டிவ் ஏஜ் என்று வியாக்கியானிகள் விளக்குகின்றார்கள். பிரிமிட்டிவ் ஏஜ் ஆதி உலகத்துக்கு, அதாவது கடவுளை பற்றிய முழுமையான அறிவு பெறாத, கடவுளுடைய செயல்களை பற்றிய முழுமையான அறிவு பெறாத, கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்கின்றோம், ரெவலேஷன் ஆஃப் காட், அதை முழுமையாக பெறாத ஒரு சமுதாயத்திலே ரட்சிப்புக்கு காரணராக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக நோவா நம்முன் நிறுத்தப்படுகிறான். நோவா என்கிற மனிதனிடத்திலிருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம மனித வரலாற்றின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித வரலாற்றின் முடிவு. நோவா மனித வரலாற்றின் ஆரம்பம். உங்களுக்கு அவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லைங்களா? நோவா இப்படிப்பட்ட ஏதாச்சும் பைபிள் வச்சிருந்தானா? கடவுளுடைய அற்புத செயல்கள், அவருடைய ரட்சிப்பின் திட்டங்கள், வரலாற்றிலே அவருடைய மகத்துவமான இதெல்லாம் நோவாக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனா சிறப்பு என்ன? அவன் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினான். நான் இவ்வளவு அறிவு பெற்று என்னப்பா செஞ்ச? ஒன்னும் இல்ல சார். மெட்ராஸ்ல சொல்லுவாங்க மண்டை காஞ்சிட்டு சாருன்னுவாங்க. உங்களுக்கு காயுதா இல்லீங்களா? எனக்கு காஞ்சின்னு இருக்குதுங்க. சொற்றொடர் மண்டை காஞ்சிச்சுன்னு. எதுக்குங்கம்மா நமக்கு இவ்வளவு அறிவு, இவ்வளவு அனுக்கிரகம், இவ்வளவு கிருபை, இவ்வளவு தெய்வீக ஏற்பாடுகள் என்று சொல்லும்போது the providence of God. ஏன் மண்ட காயத்துக்கா? என்னப்பா செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில்? ஒருவேளை இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க வேளையிலேயே ஒரு சில மனங்களில் இருந்து எதிரொலிக்கின்ற சத்தம் எனக்கு கேட்குதுங்க. என்ன தெரியுங்களா? சார், உங்களுக்கு என்ன சார் தெரியும் நாங்க படுற கஷ்டம்? இந்த உலகத்துல எவனாச்சும் உத்தமனா இருக்க முடியுமா? நீதிமானா இருக்க முடியுமா? கடவுளோடு வாழ முடியுமா? நீங்க பாட்டுக்கு மேடையில நின்று பேசினா என்ன சார் நடக்கும்ன்றீங்க. இப்படிதானே சொல்றோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் a Christian life அப்படின்னு உங்களுடைய இதயத்திலே இப்போது அது ஏதாச்சும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தா இந்த பிரசங்கம் உங்களுக்கு எந்த நன்மையை உங்களுக்கு செய்யாதுங்கம்மா சகோதரனே, உனக்கு செய்யாது. பிகாஸ் இட் ரிப்பல்ஸ். அப்படிப்பட்ட இதய சிந்தை, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாது, நான் கடவுளுடைய சித்தத்தை செய்ய முடியாது, நான் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நான் பாவ சந்ததியிலே சாட்சியா இருக்க முடியாது, உங்களுடைய இதயத்தில் இருந்து தொனிக்க வருமானால் இன்றைய பிரசங்கம் உங்களுக்கு இல்லங்க. நீங்க வேற நல்ல காரியம் ஏதாச்சும் செய்து கொண்டிருக்க. இட் இஸ் an evil suggestion சொல்றோம். டாக்டர் நீல் ஆண்டர்சன் மனித இதயத்தையும் மனித நோக்கத்தையும் மனித சிந்தையிலும் சாத்தானுடைய கிரியை குறித்து விளக்கும் பொழுது, evil intrudes into man's mind by evil suggestions. முடியாது. ரொம்ப ஒரு அபத்தமான நிலை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற உண்மை அதுதான். யுனிவர்சல் கரப்ஷன். 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற மனுக்குலம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்கம்மா? 5ஆம் வசனம், மனுஷனுடைய ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும்
பொல்லாதவைகளாயிருந்தது. 7ஆம் வசனத்திலே மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். 11ஆம் வசனத்திலே பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. அது முழுமையான ஒரு பதம். பூமியானது, பூமியில ஒரு மனிதனும் கூட தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக காணப்படவில்லை. அப்படிப்பட்ட அழிவு, டோட்டல் கரப்ஷன். நோவா எங்கு வாழ்ந்தான், எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தான் என்பது ரொம்ப முக்கியம். பூமியானது கொடுமையாக நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். 12ஆம் வசனம், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். 13ஆம் வசனத்தில் அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. என்னப்பா சொல்லி இருக்கிற? சாட்சியா வாழ முடியாதுப்பா, ஐயோ கடவுளுக்கு கீழ்ப்பட முடியாதுங்க, அட எங்க பரிசுத்தம் இருக்கிறாரு, ஐயோ அவர் எங்க சார் உதவி செய்யறாரு. இந்த சிந்தனைகள் உங்களுடைய இதயத்தில் இருக்குமானால் அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானது. ஜாக்கிரதையா இருங்க. கடவுள் செயல்களை மாத்திரம் நியாயம் தீர்க்கிறது இல்லங்கம்மா, நம்முடைய உணர்வுகளை நியாயம் தீர்க்கிறார். உணர்ச்சிகள், நம்முடைய சிந்தைகளை நியாயம் தீர்க்கிறார். நம்முடைய நோக்கங்களை நியாயம் தீர்க்கிறார். ஜாக்கிரதையா இருங்க. இப்படிப்பட்ட சீர்கெட்ட சமுதாயத்தில் பரிசுத்தத்துக்காக ஒருவரும் இல்லை, கடவுள் பயம் இல்லை. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நோவா 9ஆம் வசனம் என்னமா சொல்லுது? அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என்ன அற்புதமான ஒரு சாட்சி இல்லைங்களா? tremendous witness. எப்பமாது உலகத்தின் ஆரம்பத்தில் தயவு செய்து உங்களுடைய இதயத்திலும் உங்களுடைய இருளடைந்த உள்ளத்திலும் அல்லது கீழ்ப்படியாத முரட்டாட்டமான இருதயத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது, வாழ முடியாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் மிக சீக்கிரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம சந்திப்போம். அதுதான் நடந்ததுங்க 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும். மனித வரலாற்றிலே முதல் யுகம், ஆங்கிலத்தில் டிஸ்பென்சேஷன் என்று அழைக்கின்றோம். முதல் யுகம் பாவமற்ற மனித வாழ்க்கை, பாவமற்ற படைப்பு அல்லது பூமி, அது முடிவடைந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது பரிசுத்த யுகம் அல்லது பாவமற்ற யுகம் முடிவடைந்தது. அன்று முதல் இந்த ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முடிய என்ன யுகமா இருந்தது? மனசாட்சியின் யுகம். It is an age of consciousness. Conscience என்று சொல்லலாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, பலிகள் கொடுக்கப்படவில்லை. மனிதன் கடவுளுடைய படைப்பினாலே அவனுக்குள்ளே வைக்கப்பட்ட மனசாட்சியின் அடிப்படையிலே அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ எதிர்பார்க்கப்பட்டான். ஆனா மனசாட்சியின் அடிப்படையிலே மனிதன் கடவுளை பிரியப்படுத்த முடியாது, கடவுளுடைய சித்தத்தை செய்ய முடியாது. மனிதன் தன்னுடைய கிரியையினாலேயோ தன்னுடைய முயற்சியினாலேயோ அவன் தேவனுடைய கோபாக்கனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது என்பதை இந்த 7-8 அதிகாரங்கள் நிரூபிக்கின்றன. ஆக மனசாட்சியின் யுகம் ஒரு சூரிய ஒளியில் ஆரம்பித்தது, பிரகாசமான ஒளியில் ஆரம்பித்தது. ஆனால் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நடு இரவில், கடும் இரவில் வெள்ளத்தின் மத்தியிலே முடிவடைந்தது. Can you see that? நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசித்த உடனே கதவு மூடப்பட்டது. சார், இது ஏதோ வரலாறுன்னு நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. வரலாறு தாங்க. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவமும் அதுதாமா. நம்முடைய மனித
அனுபவத்திலே இதுதான் உண்மை. என்ன சார் உண்மை? நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை அறியாத, சுவிசேஷத்தை விசுவாசியாத மக்கள் உலகத்தில் அவங்க தான் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி. அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? மனசாட்சியின் அடிப்படையில் வாழ்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் அவருடைய மனசாட்சியை மூடி போடும். வெறும் மனசாட்சி அடிப்படையில் மனிதன் வாழ முடியாது, மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது, மனிதன் ரட்சிப்பை பெற முடியாது, மனிதன் தேவனுடைய கோபாக்கினில் இருந்து விடுதலை பெற முடியாது. முடியாது முடியாது முடியாது. அதான் ரொம்ப ஆழமான உண்மைகள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை நோவாவை குறித்து நம்ம பார்க்கிற 8ஆம் வசனம். இப்படி கொடுமையினால் நிறைந்த பூமி, பாவத்தினால் நிறைந்த பூமி, தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொள்ளுகின்ற சமுதாயம், பாவ உணர்வற்ற சமுதாயம், கடவுள் பயமற்ற சமுதாயத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அதான் சுவிசேஷம். இட் இஸ் பை கிரேஸ் we are saved. நோவா அவனுடைய சுய நீதியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே. பாத்தீங்களா, 9ஆம் வசனத்துல அவன் நீதிமானாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்குதுங்களா? அதை பத்தி ஏதாச்சும் அக்கறை இருக்குதுங்களா? நான் கிருபையை பெற்று வாழுகிறேனா, கிருபை இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்கிற தெளிவாச்சு ஏதாச்சும் இருக்குதுங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபையை பெற்ற மனிதன் நீதிமானாக வாழ முடியும், உத்தமனாக தன்னை காத்துக்கொள்ள முடியும், தேவனோடு அடி எடுக்க முடியும். He can walk with God. அதான் இன்றைக்கு சவால். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சும்மா சூழ்நிலைகளை குறை சொல்லிக் கொண்டு, சார் எங்க குடும்பம் சரியில்லை, மனைவி சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, வேலை சரியில்லை, ஐயோ இதெல்லாம் எடுப்படாத வாதங்கள்மா. சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கோர்ட்டிலையும் எது எடுப்படாதுங்க. இந்த வாதங்கள் எல்லாம் இன்வாலிட் ஆர்குமெண்ட்ஸ். இன்வாலிட். பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கீழ்ப்படியாமையை, தன்னுடைய அவபக்தியை நியாயப்படுத்த முடியாது. No one can justify his acts before holy God. எந்த ஒரு மனிதனும். இன்னங்கியா 7-8 அதிகாரங்களில், 6-7-8 அதிகாரங்களிலே பரிசுத்தாவியானுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நான் முதலாவதாக சொல்ல விரும்புகிற பிற்பாடு நம்ம பல உண்மைகளை படிக்க போகிறோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தாவியானவர் யுகம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறின பிற்பாடு ஆவியானவர் அருளப்பட்டாரே, அப்போதுதாங்க பரிசுத்தாவின் யுகம். வேதம் அப்படி பிரிக்கிறது இல்லைங்க. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும், இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, காட் இஸ் அன்சேஞ்சிங் காட். அப்ப காட் என்று சொல்லும்போது தெய்வீக முழுமை, பரிபூரணம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியானவர் கடவுள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கு. சார் அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தாருங்க பரிசுத்தாவியானவர், இன்னைக்கு இன்னொரு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. எவ்வளவு அற்புதமான உண்மை இல்லைங்களா? அப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபையை கிடைக்க செய்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். There is no other answer. The Spirit of God is the administrator of the grace. பரிசுத்த கடவுளிடத்திலிருந்து பாவம் மனிதனுக்கு கிருபையை கொண்டு வருகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். அததான் நம்ம பார்க்கிறோம். அந்த கிருபையினுடைய விளைவுகள், manifestation of God's grace is just His holiness and to walk with God. இல்லீங்களா? அந்த கிருபையின் வெளிப்பாடு என்ன?
நீதியுள்ள இருதயம். நீதியுள்ள இருதயம், தேவனுடைய பார்வையிலே பரிசுத்த வாழ்க்கை, உத்தமமான இருதயம், ரைட் ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, நேர்மைன்னு சொல்லலாம். நீதி என்பது ஒன்று, பரிசுத்தம் என்பது ஒன்று, நேர்மை என்பது ஒன்று, தேவனோடு நடப்பது என்பது ஒன்று. எல்லாத்திலுமே கொஞ்சம் 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 வித்தியாசம். ஆக இத்தனை கிருபைகளுக்கு, இத்தனை தெய்வீக பண்புகளுக்கு அடிப்படை என்ன? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படிப்பா கிடைச்சது? பரிசுத்த ஆவியின் மூலமாக. அவன் என்ன செய்தான்? ஒரு 2-3 சிந்தனைகளுக்கு முன்னாக 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது எவ்விதமாக தேவன் தம்முடைய சாட்சியை வழி வழியாக ஆதாம் முதல் மெத்துசலா வரை, நோவா வரை அவர் தம்முடைய வெளிப்பாட்டை அவர் கொடுத்து வந்தார். கடவுளுடைய வெளிப்பாடு வாய் வழியாக ஒரு தலைமுறையிலிருந்து மறு தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஓரல் கம்யூனிகேஷன் ஆஃப் காட்ஸ் ரெவலேஷன். கடவுள் யார்? படைத்தவர் யார்? பரிசுத்த கடவுள் யார்? கடவுளுடைய கட்டளை என்ன? பாவம் என்றால் என்ன? மனிதன் எப்படி பாவம் செய்ய? இவைகள் எல்லாம் ஒரு தலைமுறை இந்த மறு தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆக நோவா அந்த கடவுளுடைய வெளிப்பாட்டை அவன் பெற்றது மாத்திரமல்ல, காதால் கேட்டது மாத்திரமல்ல, அதை அனுபவமாக்கி கொண்டான். கடவுள் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொண்டான். கடவுள் நீதியுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டான். கடவுள் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை புரிந்து கொண்டான். 13ஆம் வசனத்துல அந்த வெளிப்பாடு நேரடியான வெளிப்பாடா மாறுது. இவ்வளவு நாள் நோவா தன்னுடைய முன்னோர்களிடம் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தான். He was listening to his predecessors. ஆனால் 13ஆம் வசனத்துல now he listened to God. கடவுள் நோவாவோடு பேச ஆரம்பித்தார். A direct communication, a direct revelation, a special revelation என்று நாம் சொல்கின்றோம். சிறப்பான வெளிப்பாடு. முழு பூமியில ஒரு மனிதனுக்கு தான் அது கிடைச்சதுங்க, இல்லீங்களா? பாத்தீங்களா? முழு மனுக்குலத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய சிறப்பான வெளிப்பாட்டை பெற்றான். இந்த சிறப்பான வெளிப்பாட்டிற்கு யார் காரணர்? பரிசுத்த ஆவி காரணர். It is by the Holy Spirit we get the special revelation with regard to salvation. ரட்சிப்புக்கான சிறப்பான வெளிப்பாடு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அப்ப 13ஆம் வசனத்துல நோவாவிடத்துல கடவுள் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. கொடுமை நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் அகற்றப்பட வேண்டும். ஏன்னா இது கடவுள் உலகம். இட் இஸ் காட்ஸ் வேர்ல்ட். இது நம்முடைய உலகம் இல்ல. நம்ம யோசிக்கிறோம், கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் புஷ் அவர்களுடைய செய்தி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தி. 21ஆம் நூற்றாண்டிலே இவ்வளவு நாகரிகம் அடைந்த மனிதன் இவ்வளவு கொடூரமான ஒரு பயங்கர வாதத்துக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வானால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். வாட் இஸ் டெரரிசம்? அண்ட் ஹார்ட்லெஸ் cruelty to innocent fellow human beings. கொடுமை என்பது என்னப்பா? அப்பாவி மக்களை அழித்து ரத்தத்தை குடிப்பது. அதான கொடுமை. ஆனா இங்க வேதத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த கொடுமை ஆதி உலகத்திலே இருந்தது. பரிசுத்த கடவுள், ஒரு நீதியுள்ள கடவுள் ஒருபோதும் கொடுமையை வளரவிட முடியாது.
அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இல்லைங்களா? அதுதான் சொல்ற, கொடுமையினால் நிறைந்திருந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் இல்லைங்களா? a complete destruction. நல்லா மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு இல்ல சார் ஒரு எச்சரிப்பு கொடுத்தாருங்க கடவுளே, இல்லப்பா கொஞ்சம் மனம் திரும்பிங்கப்பா, என்னப்பா ரொம்ப மோசமா இருக்கிறீங்களே, அப்படிலாம் கிடையாதுங்க. புஷ் கூட அப்படிதான் சொன்னார். இட் இஸ் நாட் டைம் ஃபார் நெகோசியேஷன் பட் ஃபார் ஆக்ஷன். பயங்கரவாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நேரம் இல்லை இது, பயங்கரவாதத்தை முடிவு கட்ட செயல்பட வேண்டிய நேரம். நோ மோர். நீதியுள்ள கடவுள் நீதியை நடப்பிக்க வேண்டும். ஆக பசுத்தாவியானவருடைய பண்புகளை இந்த அதிகாரங்களில பார்க்கிறோம். முதலாவது பண்பு என்னமா? அதாவது நோவா உட்பட அபாத்திரமானவன். அவன் மற்ற மனிதர்களைப் போல ஒரு அவபக்தியான வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம், ஒருவேளை கொடுமை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவனுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட பலியை அல்லது பலிகளை அவன் செலுத்தி இருக்கலாம். ஆகையினாலே அவன் பாவமற்றவனா? இல்லை. ஆதாமுக்குள் அவனும் பாவிதான், ஆகையினாலே அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா கவனிச்சீங்களா? நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் கடவுள் என்ன செய்ய போறார்மா? முழு உலகத்தையும் அழிக்க போகிறார். அதான் கரெக்ட். இன்க்ளூடிங் நோவா and his family should be destroyed. That is right. ஆனால் கிருபை அவனுக்கு ரட்சிப்பின் வழியை பெற்றுத் தந்தது. அதுதான் marvelous grace. நான் அழித்து போடுவேன். என்ன நம்ம பார்த்தோமா? பசுத்தாவியானவர் கிருபையை அளிக்கிறார். அந்த கிருபையின் கிரியைதான் நீதி, நேர்மை, தேவனோடு நல் உறவு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நற்கிரியை. Walking with God means fulfilling God's pleasures and His will. தேவனோடு அடியெடுப்பது என்பது தேவனோடு கிரியை செய்வது. தேவனோடு கிரியை செய்வது என்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா இப்படிப்பட்ட நோவாவுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. என்னமா வெளிப்பாடு? கடவுள் நீதியுள்ளவர், நீதியுள்ள கடவுள் அநீதியான உலகத்தை தண்டிப்பது நியாயமானது. ஆக அழிவு நிச்சயம். அந்த நோவா காலத்துல மழை ஆரம்பிச்சதுன்னு பாருங்க, அது வரைக்கும் மழையே கிடையாதுங்க பூமியில. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் அவ்வளவு டீட்டெயிலா இப்ப படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. நோவா காலத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, அது வரைக்கும் மழையே பெய்தது கிடையாது. மனிதர்கள் ஜலத்தை பார்த்ததுக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம சமுத்திரம் சொல்றோம் பாருங்க, கடல், அதை அவங்க பார்த்தது, வெள்ளம் என்பதை அவர்கள் பார்த்ததே கிடையாது. அவர்களுக்கு அது விளங்கவே இல்லை. வெள்ளம் வரப்போது, அழிவு வரப்போதுன்னா they cannot understand, neither they can understand nor they can believe it. அதாவது இன்றைக்கு மனிதன் என்ன சொல்றான்? சார் கடவுள் இருக்கிறான்னு யாருக்குதான் சரி, அறிவுக்கு விளங்கல. எனக்கு என்னுடைய அறிவுக்கு விளங்காததினாலே, என்னுடைய அறிவுக்கு புலப்படாததினாலே, அல்லது என்னுடைய அறிவினுடைய ஆய்வுக்குள்ளாக கடவுள் வராததினால கடவுள் இல்லை என்றான். இன்னொரு கூட அப்படி சொல்லிருக்கலாம். எங்க சார் மழை பெய்ய போகுது, என்னங்க வெள்ளம் வரப்போகுது, எப்படிங்க அழிய முடியும்? இட் இஸ் ஆல் மாக்கரி. கடவுளுடைய நோக்கமும் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய வெளிப்பாடும் கடவுளுடைய நியாய தீர்ப்பும் பாவ மனிதனுக்கு பரியாசமா இருக்குது. பரியாசம். இப்ப கூட அதான் சொல்றேன், இது சொல்லி பாருங்க, கடவுள் நியாயம் தீர்க்க நியாயம் தீர்த்தார் போ சார். கருமையானவர்களே, ஆக விசுவாசம் என்பது பரிசுத்தாவியானவரின் ஈவு. ஆக எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்.
நோவா மழையை பார்த்தது கிடையாது, வெள்ளத்தை பார்த்தது கிடையாது, அவன் கற்ற பேழை அதையும் அவன் பார்த்தது கிடையாது. இந்த பேழை எப்படா வெள்ளத்திலிருந்து காப்பாத்துன்ற அதுவும் அவனுக்கு தெரியாது அறிவுபூர்வமா. பட் he believed and he obeyed. அதுதான் தேவனுடைய ஆவியானவரின் கிரியை. அவன் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். தேவனுடைய ஈவு. பரிசுத்த ஆவியானவருடைய பணிகள் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசம், காணாததை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை அவன் முழுமையாக நம்பினான். ஆகையினாலே கீழ்ப்படிந்தான். அவ்வளவுதானுங்களா? அவன் அடுத்த 120 ஆண்டுகளாக 2 வேலையை செய்தான். ஞாபகம் இருக்குதுங்களா? 2 வேலை. ஒரு வேலை என்னமா செய்யணும்? பேழையை உருவாக்குவேன். அடுத்த வேலை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். சார், நான் பிரசங்கம் மட்டும் ரொம்ப நல்லதுங்க, ஆனா அதே நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். தேவனுடைய ஊழியக்காரனாக தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது 2 பணியை உள்ளடக்கியது. I must preach and I must work. நான் பிரசங்கிக்க வேண்டும், பேழையை கட்ட வேண்டும். நான் பேழையை கட்டுறேன்னு சொல்லிட்டு பிரசங்கிக்காம இருக்கக்கூடாது, நான் பிரசங்கம் பண்ற சார்ந்து பேழையை கட்டாம இருக்கக்கூடாது. இந்த 2 காரியத்தை செய்தான். இத நற்கிரியைகள் என்று நம்ம சொல்றோம். அப்ப இதை செய்வதற்கு அவனுக்கு ஞானம் தேவை. எபேசியர் 2:10 பாருங்க. எபேசியர் 2:10, அதாவது ரட்சிக்கப்பட்ட கிருபை, விசுவாசிகள் கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம், கிரியினால் அல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். பாத்தீங்களா? அதாவது பாவ உலகத்தில, தீமை வளருகிற உலகத்தில, விசுவாசத்தை பரியாசம் பண்ணுகிற உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமா? நான் நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்ய வேண்டும். இந்த நற்கிரியினுடைய முதல் அம்சம் என்ன? தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை அறிவிக்க வேண்டும். எச்சரிப்பின் செய்தி, தேவனுடைய அழிவை, நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கும் செய்தியை நான் அறிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய கட்டளையின்படி நான் பேழையை உருவாக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு கிரியினால் உண்டானதல்ல, ஆனால் கிருபை நற்கிரியை பிறப்பித்தது என்பதற்கு நோவாவினுடைய பேழை ஒரு அருமையான உதாரணம். பேழை நோவாவின் ரட்சிப்புக்கு காரணமாய் அமைந்தது. ஆனா அந்த பேழையை கட்டினது யார்? நோவாதான். ஆகினால நோவா தன்னுடைய நீதியின் கிரியினால ரட்சிக்கப்பட்டான் சொல்ல முடியுமா? இல்ல. அந்த ரட்சிப்பின் வழியை ஏற்படுத்தினது யார்? கர்த்தர். கர்த்தருடைய வெளிப்பாடும், கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய ஏற்பாடு, ப்ராவிடன்ஸ் அண்ட் ப்ரொவிஷன், இந்த பேரழிவிலிருந்து ரட்சிக்கும்படியான ஒரு பேழையை திட்டமிட்டது கடவுள், நோவா இல்ல. அதை வெளிப்படுத்தினது கடவுள், நோவா. கண்டுபிடித்ததல்ல நோவா. அதை நிறைவேற்றி முடித்தது கடவுள், நோவா இல்ல. ஏன்னா நோவாவையும் அவன் குடும்பத்தை உள்ள அனுப்பி நீங்க படிச்சீங்கன்னா யாரு கதவு மூடினது? நோவா இல்ல, கடவுள். படிதலினாலே இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். நற்கிரியை குறித்து நான் இன்னொரு குறிப்பை சொல்லணுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு பல வரங்களை தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையும் அதேதான், பேழை மாறிதான். திருச்சபையை ரட்சித்தவர் கிறிஸ்து. ஆனா அந்த திருச்சபையை யாரை கொண்டு கட்டி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு? உங்களை கொண்டு, என்னை கொண்டு. பலவீன பாண்டங்களாகிய நாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், அதாவது தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக பரிபூரணம் அடையும்படி
12:13 படிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும் எப்படி அதெல்லாம் செய்யறாரு? சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராக. பாத்தீங்களா என்ன பியூட்டிஃபுல். Church is body of Christ, but the church is built by the very human being. இதே திருச்சபை, எந்த திருச்சபையை கிறிஸ்து மீட்டுக் கொள்ள இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த திருச்சபையை கட்டுகின்ற கட்டுமான பணியிலே கடவுள் மனிதர்களாகி உங்களை என்னையும் பயன்படுத்துகிறார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. we need wisdom. it is not mere knowledge. இந்த உலகம் சொல்லுகின்றது போல அறிவு அல்ல, மேலிருந்து பரலோகத்திலிருந்து அருளப்படுகின்ற ஞானம். என்ற ஞானம்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் நமக்கு தேவை. யாக்கோபு 3, எபிரேயர் நிருபத்துக்கு அடுத்த நிருபம் யாக்கோபு 13 நான் படிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய் தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயம் மற்றதுமாயிருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல். நான் நீதிமானா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லம்மா, நான் என்னுடைய வாழ்க்கை நேர்மையா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்ல. தேவனுடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்டவனாக இந்த பாவ உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக காணப்பட வேண்டும். ஞானம். யாத்திராகமம், என்னோட கூட யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். யாத்திரா 35ஆம் அதிகாரம் 118ஆம் பக்கம் 33 நான் படிக்கிறேன். ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு கட்டளையை கொடுத்தார். நோவா பேழையை உண்டு பண்ணினான். மோசேயின் மூலமாக தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தை உண்டு பண்ணினார். பவுல் எபேசியர் 4:12 குறிப்பிட்டது போல திருச்சபையை இன்றைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப என்னங்க நடக்கணும்? 33ஆம் வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவாவியினாலே அவனை நிரப்பினார். அப்ப தேவ ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருப்பேன். ஆனால் இந்த திருச்சபையில எனக்கு ஒரு பணி உண்டு. அந்த பணியை நான் ஞானத்தோடு செய்ய வேண்டும். நற்கிரியைகள் பணி. அந்த 34ஆம் வசனத்தில் அவன் இருதயத்திலும் இன்னும் அகிமாஸ் என் குமாரனாக அகலியோபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். 35ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகத்துல சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகல விதமான வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். அப்ப நோவா ஞானத்தினாலே கர்த்தருடைய பேழையை உண்டு பண்ணினான். பரிசுத்தாவியானவருடைய பணி. நிறைய பேருக்கு பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவிய செயல்பட்டதே தெரியுதில்லை. எவ்வளோ குருடான கண்கள் இல்லங்கம்மா நமக்கு. பரிசுத்தாவியானவர் நோவாவை ஞானத்தினால் நிரப்பினார். 7-8 அதிகாரங்களிலே தேவனுடைய 3 ரட்சிக்கும் கடவுளை பற்றிய 3 பண்புகளை நம்ம பார்க்கிறோம். கடவுள் சிருஷ்டித்தவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே கடவுள் நீதியுள்ளவர், நீதியுள்ள தேவன்.
ஆதியாகமம் 7-8 அதிகாரங்களிலே கடவுள் நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் அதே நேரத்தில் அந்த நியாய தீர்ப்போடு கூட கடவுள் ரட்சிக்கிறவர் என்கிற உண்மையை நம்ம பார்க்கிறோம். கடவுள் ரட்சிக்கிறவராய் இருந்தபடியினால்தான் இந்த அழிவில் இருந்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். ஒரு புறத்திலே கடவுளுடைய நியாய தீர்ப்பு, மறுபுறத்திலே கடவுளுடைய ரட்சிப்பு. ஆக உலக வரலாற்றிலே எந்த நியாய தீர்ப்பும் ரட்சிப்பு இல்லாமல் நடந்தது கிடையாது. எகிப்தியர் மீது நியாய தீர்ப்பு, ஆனா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. அதேதான் நியாய தீர்ப்பு. எங்கெல்லாம் கடவுளுடைய நியாய தீர்ப்பு வருதோ அங்கெல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த 7-8 அதிகாரங்களிலே பரிசுத்த கடவுள் தன்னை இரட்சகராக வெளிப்படுத்துகிறார். ஆனா அவிசுவாசிகளாகிய மனிதர்கள் தேவனுடைய ரட்சிப்பை காண முடியவில்லை. அவருடைய நியாய தீர்ப்பினாலே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆக கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் நோவாவுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண வெளிப்படுத்தினது. அதாவது எதிர்க்கின்ற உலகிலே, ஹோஸ்டைல் வேர்ல்ட், இன்றைக்காதான் உண்மை, அன்றைக்காதான் உண்மை. கடவுளை எதிர்க்கின்ற உலகிலே, கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கின்ற மக்கள் மத்தியிலே, கடவுளை நிராகரிக்கிற மக்கள் மத்தியில கடவுள் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தார், அதை செயல்படுத்தினார், அதை நிறைவேற்றினார். அதான் அங்க ஆச்சரியமான ஒரு உண்மை. இரண்டாவது, அந்த ரட்சிப்பினுடைய இரண்டாவது அம்சம் நம்ம என்னமா பார்க்கிறோம்? தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் முற்றுமுடிய ரட்சித்தார். யாரும் அதை தடுக்க முடியாது. வெள்ளமோ ஆழமோ எதுவும் அவருடைய ரட்சிப்பு முழுமையானது என்பதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் நோவாவிற்கு உண்மை உள்ளவராயிருந்தார். நோவாவோடு அவன் உடன்படிக்கை செய்தார். நோவா உன் மூலமாக ஒரு புதிய சந்ததியை, ஒரு புதிய யுகத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஆக நோவாவுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். தன்னுடைய ரட்சிப்பை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம், அதாவது அந்த வெள்ளம் அங்கு விவரிக்கப்படுது பாருங்க. பயங்கரமான ஒரு வெள்ளம், பயங்கரமான வெள்ளம். அதாவது 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே அதாவது அழிவை கொண்டு வருகிற ஒரு வெள்ளம். இந்த பயங்கரமான அழிவில் இருந்து இந்த அற்பமான பேழை காப்பாத்துமா? அப்ப நோவாவு காலத்தில் இருந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, என்னடா பைத்தியக்காரன் எதையோ செஞ்சுன்னு இருக்கிறான், மழை வரும்னு சொல்றான், வெள்ளம் வரும்னு சொல்றான், அந்த வெள்ளத்திலிருந்து இது எப்படிப்பா காப்பாத்தோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இல்லையா? பேழை அற்பமா. இன்றைக்கும் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் கிரேக்க நாட்டினுடைய அத்தேனே பட்டணத்தில் மாசு மேடையிலே பவுல் பேசின போது சிலுவையின் உபதேசம் பரியாசம் பண்ணப்பட்டது. சிலுவையினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியுமா? இன்றைக்கு உலக தத்துவங்களின், உலக கொள்கைகளினுடைய பயங்கரமான எதிர்ப்பு என்ன? சிலுவையிலே சிந்தப்பட்ட, சிலுவையிலே மரித்த ஒரு நபருடைய மரணத்தினாலே, ரத்தத்தினாலே மனு குலத்துக்கு மீட்பு கிடைக்குமா? அது என்ன சார், ஒண்ணுமே பைத்தியக்காரத்தனமா இருக்குது, அற்பமாய் கருதப்படுகிற. ஆனால் தேவன் என்ன சொல்றாருமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், அங்கு பவுல் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகிறார். தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. நாங்களோ 23ஆம் வசனம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 24ஆம் வசனத்தில், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். பியூட்டிஃபுல். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக நோவா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக பேழை வைக்கப்பட்டிருக்குது. பேழை அன்றைய
உலகத்தின் மக்களாலே பைத்தியமாய் கருதப்பட்டது. ஆனால் அந்த பேழை தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 7-8 அதிகாரங்களிலே கடவுளை பற்றிய சில அடிப்படையான உண்மைகளை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கடவுள் நீதியுள்ள தேவன். ஆக ரட்சிப்பு என்பது, மனித ரட்சிப்பு என்பது கடவுளுடைய நீதியின் அடிப்படையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். God's salvation should fulfill God's righteousness. மறந்து போயிடக்கூடாது. வேறு வழியே கிடையாது. மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய நீதி அங்கு சமாதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? கடவுள் பரிசுத்தராயிருப்பதினாலே அவர் கொடுமையையும் பாவத்தையும் அவர் அழிக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் ஒருபோதும் பாவத்தோடு, அநீதியோடு, கொடுமையோடு, தீமையோடு அவர் உறவு கொள்கிறதே கிடையாது. அப்ப தேவனுடைய பரிசுத்தம் பாவ உலகத்திலிருந்து நம்மை பிரித்து வாழ நம்மை அழைக்கிறத பார்க்கிறோம். அதாவது நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து, செப்பரேட்டட் லைஃப், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? இது 7-8 அதிகாரங்களிலே கடவுளுடைய இரக்கம் நோவாவுக்கு சிறப்பான வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது. God's mercy is connected with the God's special revelation. மற்றவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நோவாவுக்கோ கடவுளுடைய கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது, வெளிப்பாடு கிடைத்தது. ஆகையினாலே அவன் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டான். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்? கடவுள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்னதாக ரட்சிப்புக்கான வழியை ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படல. ஆனால் உலகம் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்னதாக ரட்சிப்பு அங்கு ஏற்படுத்தப்பட்டது. அதே வண்ணமாக நோவா காலத்தில் முடிவான அழிவு வருவதற்கு முன்னதாக 120 ஆண்டுகள் ஒரு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளாக மனிதன் மனம் திரும்பும்படி. இந்த 7-8 அதிகாரங்களிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது மனித ரட்சிப்புக்கு காரணமாக அமைகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்க, பரிசுத்தாவியானவருடைய பண்புகளையும் பணிகளையும் நாம கற்றுக்கொண்டோம். இப்ப நான் என்னங்கய்யா செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்தாவியானுடைய நடத்துதலுக்கு, பரிசுத்தாவியானுடைய பலத்தை பெற்ற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுங்க. 6, 7, 8 அதிகாரங்களிலே நோவா நமக்கு கொடுக்கிற பதில் என்ன? 7ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 8ஆம் வசனம் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். என்ன அருமையா வருது. 16ஆம் வசனம் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். இன்னைக்கு நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்போம், ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய கண்களிலே கிருபையை பெற்றிருப்போமானால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்யறோம்? எதை செய்யணும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யறதா? நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்தான். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. நிச்சயமா ஒரு நாள் நீங்களும் நானும் மரிக்க போகிறோம். நேற்று ஒரு என்னுடைய உறவினருடைய மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் நன்றாக பேசிக் கொண்டிருந்தாங்க. காலையில் அவங்க நேற்று காலையிலே அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. ஒரு தாய் ஏறக்குறைய 68, 69 வயது. She was a very good believer.
ஒரு நல்ல விசுவாசி. எப்போதும் போல தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. 8:30 மணிக்கு கணவர்கிட்ட, ஐயா எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 8:30 மணிக்கு உடனே கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹார்ட் அட்டாக்னு முடிவு செய்யப்பட்டது. அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்தாங்க. சிகிச்சை கொடுக்கும் போதே மரித்து போனார்கள். கேள்விய நம்ம எப்படி மரிக்க போறோம் என்பதல்லங்கம்மா, உங்களுடைய மரண படுக்கையில இந்த மன நிறைவோடு நம்ம விடை பெறுவோமா? கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்து முடித்தேன். உங்க மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உங்க மரண படுக்கையில சொல்லுமா? அதுதான் முக்கியமான கேள்விங்க. இட்ஸ் a very solemn question. ரொம்ப முக்கியமானது, பயபக்தியானதுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நியாய தீர்ப்பு, நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோம். இந்த உலகத்துல கண்ணு மூடின பிற்பாடு அடுத்த பெரிய நிகழ்ச்சி கடவுளுடைய நியாய தீர்ப்பின் நியாயாசனத்தின் முன்பாக நிற்பது. அப்ப இந்த மரண படுக்கையில கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்தேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்களால சொல்ல முடியுமா? எதுக்கு இப்ப நோவை பத்தி படிச்சுன்னு இருக்கிறோம் நம்ம? சார் ரொம்ப நல்லா இருந்தது சார், அதுக்கா படிச்சுட்டு இருந்தோம் நம்ம இல்லீங்களே. கீழ்ப்படிதல். பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு உங்களிலும் இன்னிலும் எதிர்பார்க்கிற மிக பெரிய காரியம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 5:32. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின. இன்றைக்கு நீ பரிசுத்தாவியின் நிறைவு சார் அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலீங்களே. கரெக்ட். ஏன்பா தெரியல? கீழ்ப்படுகிற மனம் இல்ல. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியானவர். அதே 119ஆம் சங்கீதத்தில், என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆக 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, நோவாவே இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன். He was terrorized. அப்படியே அதிர்ச்சியுற்றான். ஆனா ரொம்ப சந்தோஷமான காரியம், அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான். நீ அதிர்ச்சியுற்றியாமா? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து, வரப்போகிற தேவனுடைய அழிவை குறித்து, சந்திக்க போகிற நியாயாசனத்தின் நிகழ்ச்சி குறித்து நீ பயந்தாயா? அப்படி பயப்படக்கூடுமானால் நிச்சயமாக தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். ஏன்பா கீழ்ப்படியில? அங்க பயம் இல்லை. சின்ன குழந்தையில எடுத்துங்க, சின்ன குழந்தையில அந்த குழந்தைக்கு ஏன் பயம் இல்லை? ஏன் அங்க பயப்படல? ஏன் கீழ்ப்படியில? பயம் கிடையாது. நோவாவுடைய கீழ்ப்படிதலில் ஒரு 4-5 உண்மைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். நோவாவுடைய கீழ்ப்படிதல், உடனடியாக கீழ்ப்படிந்தான். இம்மீடியட் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். நோவாவின் காலத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களும் கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறித்து கேள்வி கேட்டார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அசட்டை செய்தார்கள். They ignorant. அதுக்காக தான் 119ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாம படித்தோம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய நியாய பிரமாணங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா? அசட்டியா நினைக்கிறியா? ஓய்வு நாள நான் இஷ்டம் போல ஆசிரிப்பேங்க, ஊரெல்லாம் சுத்தி நிற்பேன், வீண் கதெல்லாம் பேசி நிற்பேன், 3 மணி நேரம் இல்ல 9 மணி நேரம் சினிமாவை பார்த்து நிற்பேன். இதுக்குதான் பரிசுத்த நாளா? கடவுளை என்ன ஆசீர்வதிக்கணும்? என்னத்தை ஆசீர்வதிப்பாரு? எப்படி அது? ஓய்வு நாளை, ஓய்வு நாள்னா யூதர்களுடைய ஓய்வு நாளை நான் குறிப்பிடவில்லை, உயிர்த்தெழுந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. என்னங்கம்மா பரிசுத்தம்? கடவுளுக்கு சொந்தம், நேரம் கடவுளுக்கு சொந்தம். இந்த நாளிலே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் ஈவுகள் கடவுளுக்கு சொந்தம்.
இந்த நாளை எனக்காக அல்ல, நான் பிறருக்காக செலவழிக்க வேண்டும். 6 நாள் எனக்காக உழைக்கிறேன், என் வயிறு ரொம்பத்துக்காக உழைக்கிறேன், என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கடவுளுக்காக உழைக்கிறேன். நீ உழைக்கிறியா? எங்க உழைச்ச? எப்படி அது? நோவா கர்த்தருடைய கட்டளைக்கு பயந்தான், கீழ்ப்படிந்தான் உடனடியாக. ஆதாமை போல, ஏவாளை போல கேள்வி கேட்கல. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, சாப்பிட்டா என்ன ஆகும்? He never argued, he never questioned, he never doubted, he never interpreted in a wrong way. அதை மாற்றவில்லை, அதை கேள்வி கேட்கல, எதுவுமே செய்யல. நான் அழிக்க போறேன்பா. That's right. கடவுள் நீ நீதி உள்ளவர் சாமி. அந்த கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடிப்படையிலே நிகழ்ந்தது. கர்த்தர் யார்? அவர் நீதி உள்ளவர். கர்த்தர் யார்? அவர் நியாயம் தீர்க்கிறவர். கர்த்தர் யார்? அவர் ரட்சிக்கிறவர். விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த கீழ்ப்படிதல் பர்சனல். நோவாவுக்காக இன்னொருத்தர் கீழ்ப்படிய மாதிரி மற்றவர்களுக்காக நான் கீழ்ப்படிய முடியாது, எனக்காக மற்றவர்கள் கீழ்ப்படிய முடியாதுங்கம்மா. இட் இஸ் பர்சனல். அது மாத்திரமல்ல, இட் இஸ் லெபோரியஸ். நரக கவனி 120 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக அவன் தொடர்ந்து செயல்பட்டான். ஆங்கிலத்தில் பர்சிவியரிங் என்று சொல்கின்றோம். விடாமுயற்சியோடு எதிர்ப்புகள், பரியாசங்கள், சோர்வுகள், களைப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். A consistent obedience. வாழ்க்கையில் இருக்குதுங்களா? மற்ற சபையில போதிக்கிறாங்களா இல்லையா தெரியலங்கம்மா. நாம நம்முடைய திருச்சபையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஞான ஸ்நானத்தினால் ஆரம்பமாகுது. அந்த ஞான ஸ்நானத்தின் போது என்ன உடன்படிக்கை செய்தோம்? இனி நான் கடவுளுக்கு சொந்தம், இனி நான் கடவுளோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தினாலும் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன். செய்தோமா? இல்லையே. அப்புறம் ஆசீர்வதினா எப்படி ஆசீர்வதிப்பாரு? எந்த அடிப்படையில் ஆசீர்வதிக்கணும்? நோவாவின் கீழ்ப்படிதல் அவனுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் 16:32 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இன்ஃப்ளூயன்ஸ், உன்னுடைய கீழ்ப்படிதல் மற்றவர்களை பாதிக்க வேண்டும், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த வேண்டும். வழி நடத்தினதா? நோவாவின் கீழ்ப்படிதல் துல்லியமாக இன் எவரி டீடைல். கவனிச்சீங்களா? 1008 காரியம் சொல்றார். ஆணும் பெண்ணும் 7 ஜோடி, இப்படி செய், அது அப்படி செய். இன் எவரி டீடைல், இன் எவரி டீடைல். பரவாயில்ல சார், அதை பத்தி ஐயோ அப்படி இல்லைங்க. இட் வாஸ் மெட்டிகுலஸ். ஏன்னா கடவுள் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த ஜன்னலை எப்படி வைக்கணும்? அப்படிதான் வைக்கணும். சும்மா கனாமனா வைக்க கூடாது. கதவு எப்படி சொன்னா அது இப்படி செய்ப்பான். அதுக்கு பூட்டெல்லாம் நீ போடுறத, நான் போடுறேன் பூட்டு. Do you follow that? கடவுள் ஞானத்தினாலே நிரப்புகின்றார். அதே நேரத்தில் ஞானத்தை விட கீழ்ப்படிதல் முக்கியமானது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக் கொடுக்கிறாரா? வழி நடத்துகிறாரா? அதுக்குதான் ஆவியானவர் நிறைவு தேவை. தலைவணங்கி செபிப்போம். உற்றார் உறவினரோடு இத்தனை பிரச்சனை, நான் வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனை, அதெல்லாம் போச்சா? சபையில பிரச்சனை. நான் இன்னொருத்தரோடு ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இல்ல, பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ஆவியானவராலே நடத்தப்படுகிறேனா? ஆவியானவராலே நிரப்பப்பட்டவனா? ஆவியின் ஞானத்தினாலே நான் என்னுடைய பணியை நிறைவேற்றுகிறேனா? என்னுடைய கீழ்ப்படிதல் துல்லியமாக இருக்குதா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை செய்வீங்கள் என்று சங்கீதக்காரன் நம்மை எச்சரிக்கிறான். ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்தல் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு யோசனை பண்ணுங்க. 120 ஆண்டுகள் நோவா எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் வந்தானோ அப்போதெல்லாம், ஆண்டவரே நீர் கட்டளையிட்ட படியெல்லாம் நான் செய்தேன். ஒரு நாள்ல இல்லைங்க. இமேஜின் how many times Noah declared, Lord, I have done
what you have commanded unto me. எனக்கு எதை நீ செய்தீரோ, எதை நீ சொன்னீரோ அதை நான் செய்து முடித்தேன். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற கொடுமையின் காலத்திலே உம்முடைய கிருபையை பெற்றவர்களாக, உமது ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக, உமது பரலோக ஞானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக, சகலத்தையும் எதிர்த்து போராடி மேற்கொள்ளுகிற விசுவாசத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். தேவனே, உம்முடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படுகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையை நீர் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்த நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திவ்ய பிரசன்னமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.